Hello, welcome back Sri Sakti TNPC Mock-up. இந்த வீடியோவில் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசனுடைய மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், which of the following terms correctly defines the act of judging other people in a negative or inferior manner without knowing much about them? அதாவது ஒருத்தரை பற்றி அவ்வளோக்கா தெரியாமலே பார்த்த உடனேயே நெகட்டிவாவோ இல்லாட்டி அவங்கள பற்றி இன்ஃபீரியர் மேனர்லேயோ நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேர்மை என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரிஜுடைஸ். தட் இஸ் ஆப்ஷன் ஏ த ரைட் ஆன்சர். தென் செகண்ட் ஒன், when prejudice gets stronger it develops into a false view or fixed idea about a group or something. What is this concept known as? அதாவது ஒருத்தரை ப்ரீஜட்ஜ் பண்ணும்போது இஃப் யூ ஆர் இன் ப்ரிஜுடைஸ் லெவல், நம்ம நெக்ஸ்ட் அவங்கள பற்றி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் க்ரியேட் பண்ணும்போது அது எந்த மாதிரியான கான்செப்டும் அழைக்கப்படுது அப்படின்னா தட் இஸ் ஆப்ஷன் சி ஸ்டீரியோடைப். தேர்ட் ஒன், consider the following statements regarding Dr. B.R. Ambedkar. First, he is affectionately called as Baba Saheb. He was the first law minister of independent India. Third, he was awarded the Bharat Ratna posthumously in 1990. அதாவது டாக்டர் பிஆர் அம்பேத்கருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை ரிகார்ட் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட் ஆர் ராங். ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பீப்புள்னால அஃபெக்ஷனேட்டாக பாபா சாஹிப்னு அழைக்கப்பட்டார். தட் இஸ் த ரைட் ஒன், கரெக்ட் ஒன். தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அவர் இண்டிபெண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டராக இருந்தார். அதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான். தேர்ட் ஒன், அவர் பாரத ரத்னா அவார்டு அவரோட ஆஃப்டர் ஹி பாஸ்ட் அவே, அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாரத ரத்னா அவார்டு 1990 அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் வி கன்சிடர் தீஸ் 3 statements, we will have the conclusion as 3 statements are correct. அதாவது ஆப்ஷன் டி 1, 2 and 3 are correct. Fourth, which article of the Constitution of India provides equality before law or equal protection with the territory of India? Within the territory of India. அதாவது நம்ம இந்தியன் டெரிட்டரிக்குள்ள எந்த ஆர்டிக்கிளினுடைய பவர் வச்சு எந்த ஆர்டிக்கிள் நம்மளுக்கு ஈக்குவாலிட்டி ரைட்ஸை கொடுக்குது அப்படின்னா ஆர்டிக்கிள் 14, தட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், ஆஃப்டர் சர்விங் 27 years in prison, which prominent world leader was freed in 1990 and successfully led the fight to end apartheid in South Africa? எந்த தலைவர், எந்த லீடர், ப்ராமினென்ட் லீடர் 27 years ப்ரிசனில் இருந்து அதுக்கப்புறமா அதாவது 1990 ஃப்ரீயாகி ஒரு அப்பார்த்தைட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்ட் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்பார்த்தைட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிக் லெவல் ப்ராப்ளமாக இருந்தது. அதாவது ரேசிசம், அப்பார்த்தைடுங்கிறது ரேசிசம் தான். அதை எண்டுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா. தட் இஸ் ஆப்ஷன் டி, நெல்சன் மண்டேலா. சிக்ஸ்த் ஒன், which specific article of the Indian Constitution is dedicated to the complete abolition of untouchability? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கிள் அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டெடிகேட் பண்ணுது அப்படின்னா ஆர்டிக்கிள் 17, ஆப்ஷன் டி. செவன்த் ஒன்,
which district of Tamil Nadu recorded the highest literacy rate as per the 2011 census? 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி. தட் இஸ் ஆப்ஷன் சி. 8th one, which of the following districts recorded the lowest literacy rate in Tamil Nadu as per the 2011 census details provided in the textbook? அதாவது நம்மளுடைய அச்சீவிங் ஈக்குவாலிட்டி புக்கில் கொடுத்துருக்க டேட்டா படி 2011 சென்சஸில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து லோயஸ்ட் லிட்ரஸி, அதாவது ரொம்ப படிப்பறிவு கம்மியாக இருந்தது, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா தர்மபுரி. தட் இஸ் ஆப்ஷன் பி, தர்மபுரி. 9th one, in the historical evolution of the Indian caste system, what was the initial basis of the flexible Varna system before it transformed into a rigid birth-based division? நம்ம ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் படி பார்த்தோம்னா இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம்க்கு பேசிஸாக இருந்தது வர்ணா சிஸ்டம். அது வந்து எதன் அடிப்படையில் அந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆக்குபேஷன் வைஸ். தட் இஸ் ஆப்ஷன் பி. 10th one, which of the following options represents a core textbook recommended remedial measure to abolish inequality and discrimination in Indian society? இதுக்கு வந்து லெசன் நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ரீடிங். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் கிளியர்லி. தென் ஒன்லி யூ கேன் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஃபார் திஸ் ரெமடியல் இன்இக்வாலிட்டியை அபாலிஷ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம். எல்லாரும் ஈக்குவலாக ஈக்குவலாக எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. 11th one, which of the following are mentioned in this lesson as the two most significant parameters required to ensure equality in a democratic society? அதாவது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அச்சீவிங் ஈக்குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ பேராமீட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஈக்குவாலிட்டி அஷ்யூர் பண்ணுற மாதிரி. ஆஸ் வி ஆர் இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டி, வாட் ஆர் த டூ சிக்னிஃபிகண்ட் பேராமீட்டர்ஸ் டு அஷ்யூர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தட் இஸ் ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி அண்ட் என்ஷூரிங் ஃப்ரீடம். ஒவ்வொருத்தருக்கான சுதந்திரத்தை என்ஷூர் பண்ணுறதுலையும் ஒவ்வொருத்தருடைய கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஆகட்டும், எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய டைவர்சிட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் தான். தட் இஸ் ஆப்ஷன் சி. 12th one, which famous personality from Tamil Nadu is recognized as India's first female grandmaster in chess and is listed under the achievers section of this chapter? நம்மளோட லெசனில் கொடுத்துருக்கிறத வச்சு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் கிராண்ட் மாஸ்டர் இன் தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் இன் செஸ் யார் அப்படின்னா அவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டரு. அவங்க யார் அப்படின்னா விஜயலக்ஷ்மி. இப்போ வைஷாலி இல்லையா? ஃபஸ்ட்டு ஃபீமேல் கிராண்ட் மாஸ்டர் ஆல் ஓவர் இந்தியா. அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் அப்படின்னா விஜயலக்ஷ்மி. 13th one, match the following 2011 சென்சஸ் செக்ஸ் ரேஷியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2011 இருந்த செக்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து
நம்பர் ஆஃப் மேல்ஸ் 100 மேல்ஸுக்கு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் எவ்வளோ இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். தட் இஸ் நீல்கிரிஸ், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தருமபுரி, ஃபோர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஷுட் ஹாவ் டு மேட்ச். நீல்கிரிஸில் வந்து 1441 ஃபீமேல்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது 1000 மேல்ஸுக்கு 41 ஃபீமேல் வந்து அதிகமாக தான் இருந்திருக்காங்க. இஃப் வி டேக் தஞ்சாவூரில் வந்து 100 மேல்ஸுக்கு 1000 மேல்ஸுக்கு 1031 ஃபீமேல்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது 31 ஃபீமேல்ஸ் அதிகமாக இருந்திருக்காங்க. தர்மபுரி, நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம்னு எடுத்துட்டோம்னா ஈக்குவலாக இருந்திருக்காங்க. 1000 மேல்ஸுக்கு 1000 ஃபீமேல்ஸ் இருந்திருக்காங்க. தென் தர்மபுரியில் எடுத்துட்டோம்னா கம்மியாக இருந்திருக்காங்க. தர்மபுரியில் தான் வந்து ஃபீமேல்ஸுடைய கவுண்டிங் ஃபீமேல்ஸ் வந்து 1000 மேல்ஸுக்கு 946 ஃபீமேல்ஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 14th one, which of the following is not listed as a common social factor contributing to the rise of prejudice in the textbook? இந்த டெக்ஸ்ட் புக் படி ப்ரெஜுடைஸ் வந்து எதனால் வந்து ரைஸ் ஆகாது, இது வந்து காமனாக ஆயிரும், ப்ரெஜுடைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா யூனிவர்சல் லிட்ரஸி தான். எல்லாருமே எஜுகேஷனில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டோம்னா ப்ரிஜட்ஜ் பண்ணுறது வந்து கம்மியாயிரும், ரெடியூஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ த ஆன்சர் இஸ் 14th B. 15. In which year did the legendary Tamil Nadu sports personality Vishwanathan Anand become India's very first grandmaster? Vishwanathan Anand, we know that is that தமிழ்நாடு ஸ்போர்ட் பர்சனாலிட்டி தான். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். விஸ்வநாதன் ஆனந்த் வந்து எந்த இயரில் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டராக ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 1988. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 16th one, who was the first recipient of the ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு? இப்போ அந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு ஆஸ் ஹைலைட்டட் இன் த லெசன்ஸ் அச்சீவர்ஸ் ப்ரொஃபைல். அதாவது விஸ்வநாதன் ஆனந்த் தான் ஃபஸ்ட்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை வந்து கிளைம் பண்ணார். தட் இஸ் ஆப்ஷன் பி. 17. Next 17. According to the 2011 census tables in the civics textbook, which district has the lowest sex ratio in Tamil Nadu? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தர்மபுரியில் தான் வந்து 2011 சென்செக்ஸ் செக்ஸ் ரேஷியோ படி 1000 மேல்ஸுக்கு 946 பார்த்தோம் இல்லையா, 946 ஃபீமேல்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தர்மபுரி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 18. In the lesson Achieving Equality mentions a brilliant athlete, Mr. A. Mariappan. In which sporting event did he win a gold medal at the 2016 Rio Paralympics? ஏ மாரியப்பன் அப்படிங்கிறவர் வந்து 2016 நடந்த பாராலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. பட் எந்த ஸ்போர்ட்டுக்காக அவர் வந்து கோல்டு மெடல் வாங்கினார் அப்படின்ற கேள்வி. அவர் வந்து ஹை ஜம்ப்புக்காக வாங்கினார். மாரியப்பன் வந்து 2016 ஹை ஜம்ப்புக்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு பாராலிம்பிக்ஸில், ரியோ பாராலிம்பிக்ஸில். ஸோ த ஆன்சர் இஸ் சி. Which prominent sports personality hailed from a poor family in Chennai's Vyasabadi won the National Carom Championship in 2008?
எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி வந்து சென்னையில் வியாசர்பாடியை சேர்ந்தவங்க, அவங்க வந்து 2008 கேரம் சாம்பியன்ஷிப்பாக கூட, நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப்பாக கூட ஆகியிருந்திருக்காங்க. அது யார் அப்படின்னா இளவழகி. இளவழகி தான் வந்து 2008 நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சென்னையில் வியாசர்பாடியை சேர்ந்தவங்க தான். ஸோ ஆப்ஷன் டி 20. Next 20. Which of the following is defined by this lesson as negative action or treatment towards people based on color, class, religion or gender? ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கு இல்லையா, அதாவது கலர், கிளாஸ் வச்சோ, ரிலீஜியன் வச்சோ, ஜெண்டர் வச்சோ அந்த நெகட்டிவ் ஆக்ஷன் வந்து இருக்குது. அது இந்த லெசனில் வந்து அந்த இதை தான் சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரிமினேஷன் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் டி. Dr. B.R. Ambedkar completed his matriculation in 1907. From which prestigious institution did he subsequently obtain his MA in 1915? அதாவது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய மெட்ரிகுலேஷன் வந்து 1907 முடிச்சிட்டாரு. தென் அவருடைய ஹையர் எஜுகேஷனுக்காக எந்த இன்ஸ்டிடியூஷனில் போய் எம்ஏ வந்து 1915 முடித்தார் அப்படின்னு கேட்டோம்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். அவருடைய எம்ஏ வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் தான் கம்ப்ளீட் பண்ணார். தட் இஸ் ஆப்ஷன் பி. 22. Gender discrimination often manifests as inequalities between men and women. Which of the following fields is explicitly highlighted in the lesson where these disparities appear? Gender discrimination அப்படிங்கிறது வந்து இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அதாவது மேல் ஃபீமேல் அப்படிங்கிறதுல வந்து இன்இக்வாலிட்டி இருக்குது. அதில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும், தட் இஸ் அச்சீவிங் ஈக்குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஃபீல்டுலலாம் அது வந்து ஹைலைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஹெல்த்தில், எஜுகேஷனில், எக்கனாமிக் வைஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் கூட. ஸோ த ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 23. What role did Dr. B.R. Ambedkar play in the creation of the Indian institution, which led to him being universally revered as the father of the Constitution of India? டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணார், அவரை வந்து ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணார் வைல் கிரியேட்டிங் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவர் என்னவா இருந்தார்னா சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. ஆப்ஷன் ஏ. 25. நெக்ஸ்ட் 24. நெக்ஸ்ட், as per the 2011 census statistics provide in this lesson, which district hold the third highest literacy rate in Tamil Nadu? தமிழ்நாட்டிலே வந்து தேர்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு 2011 சென்சஸ் படி அப்படின்னா தூத்துக்குடி. நெக்ஸ்ட் 25th. What formal definition does the lesson Achieving Equality assign to a constitution? அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் எந்த மாதிரியான ஒரு டெஃபினேஷன், கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு டெஃபினேஷனாக இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் தட் ஒரு கண்ட்ரியோடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வழங்கக்கூடிய கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு சேர்ந்த ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு உள்ள தொகுப்பை தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் a set of rules and regulations guiding the administration of a country. Thank you.